நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு நல்லா புரியுது. அயலியும் சிவாவும் இந்த வீட்ல இருந்தா ரித்திகாவால நல்லபடியா வாழ முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்களுக்கு ரித்திகா வாழ்க்கை மேல எவ்வளவு அக்கறை இருக்கோ அதே அளவு எனக்கும் என் தம்பி கபில வாழ்க்கை மேல அக்கறை இருக்கு. நானும் இந்த குடும்பம் நிம்மதியா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் விடவும் எனக்கு என் குடும்பம் தான் ரொம்ப முக்கியம். ஆனா இவங்க ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இந்த வீட்ல இருக்கலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். என் குடும்பத்தோட நிம்மதி எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு என் குடும்பத்தோட கௌரவமும் முக்கியம். செங்கோட்டு வேலர் குடும்பத்துல பிறந்த யாருக்குமே கொடுத்த வாக்க மீற பழக்கம் இல்ல. இவங்களுக்கு நான் கொடுத்த டைம் முடிய இன்னும் 4 நாள் தான் இருக்கு. இந்த 4 நாள் முடிஞ்சதும் இவங்களே இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்க. அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இதத்தான் இவ்வளவு நேரம் தனியா போய் பேசிட்டு வந்தீங்களா? 4 நாள் தானேன்னு நீங்க அசால்ட்டா சொல்றீங்க. ஆனா இந்த 4 நாள்ல இந்த அயலி என்னெல்லாம் பண்ண போறான்னு ஒண்ணும் தெரியலையே. அப்படியெல்லாம் எதுவுமே தப்பா நடக்காது. அதுக்கு நான் பொறுப்பு. அக்கா இல்லக்கா, இது சரி வராதுக்கா. அவங்களை இப்பவே வெளியே போக சொல்லுங்க. உங்க எல்லாரையும் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என்ன நம்பு ப்ளீஸ். ஏன் மேல நீங்க எல்லாரும் வச்சிருக்கிற அன்பும் மரியாதையும் உண்மையா இருந்தா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இந்த 4 நாள் மட்டும் கொஞ்சம் அமைதியா இருங்க. எனக்காக தயவு செஞ்சு இதை பண்ணுங்க ப்ளீஸ். ஜமுனா, இதுக்கு மேல முரண்டு பிடிக்கிறது நல்லா இருக்காது. கொஞ்சம் விட்டுதான் பிடிக்கணும். இவ இந்த அளவுக்கு இறங்கினதே பெரிய விஷயம். அதுக்கேத்த மாதிரி நாமளும் கொஞ்சம் இறங்கி போறதுதான் நல்லது. சரிங்க, நீங்க இவ்ளோ தூரம் கேக்குறதுனால இதுக்கு நானும் சம்மதிக்கிறேன். ஆனா இன்னும் 4 நாள் தான். அதுக்கப்புறம் அயலி இந்த வீட்ல இருக்கிற மாதிரி தெரிஞ்சது